புரட்சி செய்து முடித்து வேளாண்மையில் புரட்சி செய்திட சென்றாயோ? டாக்டரேட் பட்டம் பெற்றும் உன் அறிவின் பசி தீராது அயராது ஓடிக்கொண்டிருக்கிறாய். நீரியல் துறையில் பல சாதனை மேற்கொண்டு அந்த கங்கையே பெருமைப்படுத்தினாய். 1000 பட்சிகள் வந்தாலும் சற்றும் சலனமில்லா புன்னகை உன் இதழ்களில். இப்படிப்பட்ட உங்களுக்கு என் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். Hi Valli, happy 50th birthday my dear friend. On this special occasion, வீட்டில் எல்லாரும் அவங்க பர்த்டே விஷஸை சொன்னாங்க. உன்னை என்னன்னு சொல்ல முடியும்? லைக் there is no words to describe you. You are just beyond everything. I mean உன்னை பார்த்து வியந்த நாட்கள் தான் ஜாஸ்தி. you are just a perfectionist. அதுக்கப்புறம் ஒரு வேலை எடுத்தேன்னா அதை வந்துட்டு பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி அது லாஸ்ட் முடிகிற வரைக்கும் விட மாட்டேன். யூ ஜஸ்ட் டேக் சேலஞ்சஸ் ஜஸ்ட் லைக் தட். this is what makes you a very nice human being. the way you help people, வீட்டை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு you are just an all-rounder. அதே மாதிரி லைக் அனு, நான், நீ எல்லாரும் பிரியா எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்த நாட்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நீயும் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் இருந்த. எங்கள் வீட்டில் அப்பா சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு அம்மா அப்பா எல்லாம் ஹெல்ப் பண்ணி மண்டபம்லாம் புக் பண்ணி தந்தாங்க. இன்னும் மறக்கவே முடியாது. ஸோ ஹெல்ப்ஃபுல் இன் நேச்சர். அம்மா இன்னும் சொல்லுவாங்க, வள்ளி கல்யாணத்துக்கு போனது எத்தனை வகை சாப்பாடு, எவ்வளோ போட்டாங்க, எவ்வளோ கவனிச்சிட்டாங்கன்ட்டு இன்னும் சொல்லிகிட்டே இருப்பாங்க அம்மா அப்பா. ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரே காட் லைக் இதே மாதிரி ஆஸ் எவர் கிரீன், அந்த மாதிரி நம்ம நேம் மாதிரி நீயும் எவர் கிரீனாக என்றைக்கும் இதே மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஒரு ஹாப்பி பர்த்டே வள்ளி. உன்னை பற்றி சொல்கிறது ஒரு வீடியோவும் ரொம்ப லாங்காக போயிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி உன்னோட நல்ல குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தா எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி லாங் வீடியோன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்ரிஷியேட் பண்ண நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உன்னோட சுறுசுறுப்பு அமேசிங். எப்படி உன்னால் அவ்வளோ சுறுசுறுப்பாக ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி கடன்னு நீ ஒரு விஷயத்தையும் நீ பண்ணுற வேகம், உன்னோட சுறுசுறுப்பு பார்த்து பயங்கர ஆச்சரியப்படுவேன் நான். அடுத்தது உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், உன்னோட சிக்கனம் கிரேட்.
கற்றுக்கணும் உங்ககிட்ட நிறைய. நீ அதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆர்கனைஸ் பண்ணுறது தான், அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதை ப்ராப்பராக எல்லாத்தையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் அதில் கவனத்தில் எடுத்துக்கிட்டு யார் மனசும் கோணாமல் எல்லாத்தையும் வந்து அரவணைச்சு யாருக்கும் மனக்கசப்பு ஏற்படாமல் ஒரு விஷயத்தை நல்லபடியாக நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது வந்து கிரேட். அருமையாக பண்ணுவேன் நீ அதை. அப்புறம் பார்த்தா எல்லாத்தையும் இது பண்ணி வச்சுக்கிறது தான். அந்த ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, சோஷியல், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஜேசிஸ், ரோட் ட்ராக்ட், மற்ற சொசைட்டியில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் எப்படி உனக்கு முடியுதுன்னே தெரியல. எல்லாத்தோட பர்த்டேஸு, அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க பர்த்டேஸு, குழந்தைங்களோட பர்த்டேஸு அத்தனையும் ஞாபகம் வச்சு உன்னோட இத்தனை நீ வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இத்தனை பிஸி ஷெட்யூலில் அத்தனையும் பர்ஃபெக்டாக பண்ணி cannot imagine. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே வந்து 12 மணிக்கு எழுந்திரிச்சு விஷ் பண்ணுறதெல்லாம் நம்ம பாதி நாள் விட்டுருவோம். ஆனால் நீ இத்தனை பேருக்கும் ஞாபகம் வச்சு கரெக்டாக பர்ஃபெக்டாக அத்தனையும் பண்ணி, மை காட், எப்படி உன்னால் முடியுதுன்னு தெரியவே இல்லை. ஜஸ்ட் அமேசிங். நீ வந்து ஏதோ ஒண்டர் சைல்டு தான் நினைக்கிறேன், ஒண்டர் கேர்ள், ஒண்டர் உமன் தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீ ஒரு அவ்வளோ ஒரு சயின்டிஸ்ட். ஒரு பேசிக் கோலம் போடுறதுலேருந்து உன்னோட திறமைகள் அவ்வளோ அருமையாக உனக்கு அந்த கோலம் போடுறது, கோவிலில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணுறது, சமையலில் பட்டை கலப்புறது, உன்னோட திறமை வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லையானா? அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உன்கிட்ட, அஞ்சனாவை கொண்டு வந்து உங்ககிட்ட ஒரு 10 நாள் விடுறேன், உன்னோட இதிலேருந்து ஒரு 1% அவள் வந்து இன்வைட் பண்ணிக்கிட்டான்னா போதும், ஷில் பிகம் அ வெரி கிரேட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு உன்ட்டு அடிக்கடி அதனால தான் சொல்லுவேன். அடுத்ததுனா எல்லாத்தையும் அனுசரித்து போவேன். ஒவ்வொருத்தரும் தேல் ஃபீல் வெரி ஸ்பெஷல் அண்ட் நீ வந்து ஒரு ஸ்பெஷல் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு தான் ஃபீல் பண்ண வச்சுருப்பேன் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நீ அவங்க லெவலுக்கு இறங்கி யூ கெட் க்ளோஸ் டு தம். அதனால் வள்ளியம்மை ஆண்டி அப்படின்னாலே எல்லா சில்ட்ரனும் வந்து தேல் ஃபீல் வெரி ஸ்பெஷல். நீ வந்து ஒரு ஸ்பெஷல் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் உன்னை நினைப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, அதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் அதே மாதிரி அவங்க ரேஞ்சுக்கு நீ அவங்கக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகி யூ கெட் க்ளோஸ் டு தேர் ஹார்ட்ஸ். இதெல்லாம் வந்து எப்படி பாசிபிள்னே தெரியல. ரியலி அந்த ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் உன்னோட அந்த குவாலிட்டிஸ் எல்லாம். இது எல்லாத்தையும் பெரிய விஷயம் என்னென்னா, நீ படிக்கும்போது 3 கோல்டு மெடல் வாங்கியிருக்க. ஆனால் நீ அதெல்லாம் சொல்லும்போது எனக்கு பயங்கர நிஜமாகவே ஹை ரிகார்ட் ஃபார் யூ. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் நீ ஆரம்ப காலத்தில் இந்த கம்ப்யூட்டர் சென்டரில் லக்ஷ்மண இடுப்பில் வச்சுட்டு கம்ப்யூட்டர் சென்டரில் எப்படி வேலை பார்த்து எப்படி ஜாபுக்கு வர வரைக்கும் எப்படி கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்த அப்படின்லாம் சொல்லும்போது அதெல்லாம் கேட்கும்போது ரியலி அதெல்லாம் வந்து உன்னோட எவ்வளோ பெரிய சாதனை, தனியாக ஒரு ஆளாக நீ எவ்வளவையும் சாதிச்சிருக்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. உனக்கு அதுக்கு 10 கோல்டு மெடல் கொடுக்கணும் வள்ளி. காலேஜில் படித்ததுக்கு 3 கோல்டு மெடல்னால் வாழ்க்கையில் நீ சாதிச்சதுக்கு வந்து 10 கோல்டு மெடல் கொடுக்கணும் உனக்கு. ஃபேமிலி அருமையாக ரன் பண்ணி அண்ணாவை வந்து கம்ஃபர்டபுளாக அவ்வளோ எந்த இதுவும் இல்லாமல் அரவணைச்சு கொண்டு வந்து லக்ஷ்மணனை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பர்சன் ஆக்கி சொசைட்டிலையும் வந்து எல்லா லெவல்லையும் நல்ல பேர் வாங்கி, அதே மாதிரி உதவி அப்படின்னு சொன்னால் ஓடி போய் நிற்கிற முதல் ஆளாக தான் இருப்பேன். எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் தெரிஞ்சவங்க அப்படின்னா கூட யாருக்குனாலும் ஒரு இமீடியட்டாக எதை யோசிக்காமல் போய் உதவினா நிற்பேன். தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, தெரியாமல் சொசைட்டியில் அந்த ஹோமில் போய் உதவி பண்ணுறதாகட்டும், ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து கெரியர் கைடன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நீ முன்னாடி நிற்ப. எல்லாம் வந்து பெரிய ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள். நான் ஒன்று பார்த்தேன், அடுக்கிக்கிட்டே போகலாம். வீடியோ வந்து
முடியவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ விஷிங் யூ a very happy birthday வள்ளி. 50th birthday, every day is special for you. இதே மாதிரி நீ எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஹாப்பியாக எல்லார் மனசுலையும் எல்லார் மனசுலேருந்தும் இருக்கிற அன்பு வந்து ஒன்று நல்ல ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் உனக்கு. விஷிங் யூ a very happy birthday. எப்பொழுதும் நீ நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே வள்ளி. தோழி வள்ளி 50வது பிறந்த நாளை இனிமையாக நிறைவு செய்ய உனக்கு என் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம நண்பர்கள் எல்லாருமே அவங்கவுங்க உன்னை பற்றி நிறைய விஷயங்கள், உன்னுடைய குணம், உன்னுடைய செயல்கள், இதை பற்றியெல்லாம் நிறைய பேசினாங்க, நிறைய வீடியோ போட்டுட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஏறக்குறைய 1ஆம் வகுப்புலேருந்து சேர்ந்து படிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். நீ வந்து சுருக்கமாக சொல்ல போனால் நம்ம எவர்கிரீன் குழுவை பொறுத்த வரைக்கும் ஒரு அன்னை தெரசா மாதிரி. நம்ம குழுவில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்களுக்கும் அவங்க குடும்பத்தினர், அவங்க குழந்தைகள், அத்தனை பேர்த்து மேலேயும் ஒரு தனி கவனம் கொடுத்து அன்பு செலுத்திகிட்ருக்க. இப்படி ஒரு தோழி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லுவேன். நிச்சயமாக வள்ளியம்மை உடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நான் என் காரில் பின்னாடி கூட எழுதலாங்கிற மாதிரி கூட நான் உங்களோட நினச்சேன். இன்னொரு விஷயம் சொல்லணும், நம்ம எவர்கிரீன் நண்பர்களுடைய குழந்தைகள் மட்டுமல்லாமல் உனக்கு தெரியாது, என்னுடைய சர்க்கிள், என்னுடைய அலுவலக நண்பர்கள், வெளியிருக்கிற உறவினர்கள், நண்பர்கள், அதில் நிறைய பேர்த்துக்கு உன்னை பற்றி தெரியும். அவங்கள யாருன்னு கூட உனக்கு தெரியாது, ஆனால் உன்னை பற்றி நாங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ நான் ஒருத்தன் இந்த மாதிரி உன்னை பற்றி நிறைய வெளியே சொல்லியிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீ ஒரு நபராக இன்னைக்கு வரைக்கும் நீ எல்லாருடைய மனசுலையும் நீ வாழ்ந்துட்டுருக்க. உனக்கு நல்ல ஆயுளையும் சந்தோஷத்தையும் நிறைய செல்வத்தையும் கொடுத்து நீ இன்னும் 100 வருஷம் சந்தோஷமாக வாழணும். எல்லாம் வல்ல அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், ஹாப்பி பர்த்டே வள்ளி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஹாய் வள்ளி, 50வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
வள்ளியை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். குறிப்பாக எனக்கு பிடிச்சது வந்து வள்ளிகிட்ட சுறுசுறுப்பு. இந்த அடுத்த 50 வயசு ஆனாலும் அவனோட சுறுசுறுப்பு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அந்த லெவல் அவனோட பர்சனல் லைஃப், ஜாப், அப்புறம் படிக்கணுங்கிற ஆட்டிடியூட், அப்புறம் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், ஜேசிஸ் மீட்டிங், இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ், இந்தமாரி இது ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ். அதேமாரி நீ ஜாப் விஷயமாக எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸில் போய் மீட் பண்ணுறது, இந்தமாரி எல்லாத்தையும் உன்னால தான் பேலன்ஸ் பண்ண முடியுது. அதுக்கு மெயினாக உன்னோட சுறுசுறுப்பான ஒரு பழக்கம் வந்து பேசிக் திங்ஸு. இந்த சுறுசுறுப்பு இல்லைன்னா இந்த எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது உண்மையாகவே எல்லாருனாலையும் முடியாது. ஆச்சரியமான விஷயந்தான் அந்த இது உன்னோட சுறுசுறுப்பு. அதேமாரி எவர்கிரீன் ஃப்ரெண்ட்ஸில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பர்த்டே விஷஸ், அப்புறம் வெட்டிங் டே, இது எல்லாமே வந்து உன்னோட டைட் ஷெட்யூலுக்கு நடுவில் நீ எப்படி தான் ஞாபகம் வச்சுருக்கான்னு தெரில. அது கரெக்டாக ஞாபகம் வச்சு மார்னிங்கே நீ போட்டுருவேன். நிறைய விஷயம் நம்ம பர்த்டே விஷஸ் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அன்றைக்கி டேட்டில் ஏதாவது ஒரு டைட்டாக இருக்கும், மறந்துடுவோம். பட் ஆனால் நீ வந்து மற்றவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடது எப்படி வச்சுருக்காங்கிறது ஞாபகம் வச்சுருக்காங்கிறது தெரியல. கரெக்டாக அது மார்னிங்கே அது போட்டுருவோம். உன்னோட என்ன தான் ஒரு ஜாப் இருந்தாலும் அது உண்மையாக ஆச்சரியமான விஷயம். அதேமாதிரி நீ ஃப்ரெண்ட்ஸுகளை மீட் பண்ண போகிறது வந்து உன்னோட ஜாபுக்கு நடுவில் எப்போ டைம் கிடைச்சாலும் எல்லாருமே சரி இன்றைக்கி டைம் கிடச்சிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் நினைப்பாங்க, டைட் ஷெட்யூல் இருக்கிறதுக்கு நடுவில். பட் ஆனால் நீ வந்து அந்த கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் அவங்கள பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நியர்பையில் போய் அவங்கள மீட் பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து நீ ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு நல்லாவே தெரியுது இந்தமாரி ஹேபிட்ஸில். அதேமாரி உன்னோட அகாடமிக்கில் வந்து நீ இன்னும் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட், மேலே மேலே படிக்கணும், ஜாபில் வந்து இன்னும் பெரிய ஹை பொசிஷன் போகணும் அப்படின்னு அதுக்குள்ளே போடுற எஃபர்ட்ஸு, இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். உன்னை பற்றி சொல்லலாம், இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். பட் கட் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இனி வரும் நாட்கள் இனிதாக, வளமானதாக, ஆரோக்கியமாக அமைய இறைவனை பிரார்த்தித்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த உன்னுடைய 50வது பிறந்த தினத்தன்னைக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஐம்பதாவது பிறந்தநாள் காணும் நமது எவர்கிரீன் குரூப் தலைவி வள்ளி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்ன வள்ளி தலைவின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்திபனும் மோகன்ராஜும் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு எவர்கிரீன். அந்த வீட்டை கட்டி கிட்டத்தட்ட 30-40 குடும்பத்தை அங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காப்புல. ஆனால் இந்த 4 வருஷமாக அத்தனை குடும்பத்தையும் ரொம்ப அழகாக வழி நடத்தி இன்றைக்கு வரைக்கும் அழகாக கொண்டு போயிட்டுருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு யாராலையும் இந்த எவர்கிரீனை வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்க முடியாது. ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க, கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி 2-3 ஜிடி நீங்கள் அரேஞ்ச் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. இடமாகட்டும், சாப்பாடாகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், எல்லாமே சூப்பர். அதனால தான் உங்களை தலைவின்னு சொன்னேன். அதாவது காலையில் எந்திரிச்சு பொதுவாக எல்லாருமே மொபைலை ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுவாங்க. குட் மார்னிங், யார் யார் குட் மார்னிங் போட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு குட் மார்னிங் போடுவாங்க. யார் யாருக்கு நம்ம போடணுமோ அதை போடுவோம். அது இல்லாமல் கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் போவோம், அதுலேயே கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்புறம் யூடியூப் வரும்.
எதுலேயுமே முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அத்தனை ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே விஷஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி, குழந்தைகள், இவங்களோட பர்த்டே விஷஸ்ஸு, அவங்க ஒரு எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா அதுக்கான விஷஸ்ஸு, அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சதுன்னா அதுக்கு ஒரு விஷஸ், இதை நீங்கள் போட்டு நம்ம அத்தனை ஃப்ரெண்ட்ஸுகளோட விஷஸையும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறீங்க. நீங்கள் போடலைன்னா யாருக்கும் தெரியாது, அந்த விஷஸ் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்காது. ஆனால் அது பூரா நீங்கள் போட்டு இன்றைக்கு வரைக்கும் ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டுருக்கீங்க. அது யாராலையும் முடியாது, உங்களை மாதிரி ஒரு சிலரால் தான் முடியும். அதனால தான் தலைவின்னு சொன்னேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, நல்ல ஒரு ஜாபில் போயிட்டு வந்து இதெல்லாம் செய்கிறீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது. இதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகளை போட்டுட்ருக்கீங்க பர்த்டே விஷயஸ்லாம். இதே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேர குழந்தைகளோட பர்த்டே விஷஸும் நீங்கள் போடணும். அதுதான் என்னோடய ஆசை. நீங்கள் உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளோட நீண்ட ஆயுளோட, பேர குழந்தைகளோட நீண்ட ஆயுளோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். காட் பிளஸ் யூ. மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வாழ்த்துக்கள். வெரி ஹாப்பி 50th பர்த்டே. உன்னை பற்றி நினைக்கும் போதே எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று ஒரு சினிமாவில் வரும். ஒரு இட் வாஸ் அ காமெடி பட் இட் ஹேட் லாட் ஆஃப் மீனிங் டு கோட் நவ். அந்த ஆட் என்னன்னு பார்த்தோன்னா, வேர் எவர் யூ கோ ஐ ஆம் தேர் அப்படிங்கிறது அந்த ஆடு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு. அந்த மாதிரி தான் நீ. வேர் எவர் எனிபடி இன் எவர்கிரீன் கோ தே வில் ஃபைண்ட் வல்லியமை சம்வேர் அரவுண்ட் தேர், எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் திங்ஸ் or in terms of creating some kind of excitement, or as always with a physical presence. உன்னோட ஆர்கனைசிங் ஸ்கில்லாக இருக்கட்டும், உன்னுடைய மல்டி டாஸ்கிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், I think it's very special to you. And I've never seen you losing your cool and complaining about any of the tasks or initiatives or pressures that you have taken to make this evergreen with many other people into such a successful group today. So on your 50th birthday, what else can I wish you other than have a wonderful birthday with loads of happiness, good health and wealth. Let the Almighty bless you with every wish that you have in your walk of life. Thank you very much.
Valli, happy birthday. Really proud to have you as my friend. அந்த கோயிலில் கோலம் போட்டு பூஜை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், யூ ஆர் அவுட்ஸ்டாண்டிங். என்னப்பா மொக்க விஷயம்லாம் பண்ணுற, கொஞ்சம் லேட்டஸ்ட் ட்ரெண்டில் விஷ் பண்ணுவோம். குக்கு குக்கு 50 யாரு களை கட்டி, குக்கு குக்கு பொண்ணுல யாரு நீ சக்தி, குக்கு குக்கு அன்புல ஓடும் அம்மைக்கு, குக்கு குக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உங்கச்சி, அள்ளி மலர் கொடி அங்கதமே, ஒட்டார ஒட்டார சந்தனமே, கோயம்புத்தூர் முத்தாரமே, எங்கூரு குத்தாலமே. சுருக்கு பையம்மா, வெத்தல மட்டையம்மா, செமந்த கையம்மா, வள்ளியம்மா என்ன மாயம் பண்ணம்மா. அன்னக்கிளி எவர் கிரீன் செல்லக்கிளி, என்ஜாமி வாங்கோ முன்னாடி, அம்பாரி இந்தா மும்மாரி, என்ஜாமி வாங்கோ முன்னாடி, அம்பாரி இந்தா மும்மாரி. ஹாப்பி பர்த்டே, என்ஜாய் வள்ளியம்மை. Wish you a very happy 50th birthday, Valli. As a friend, you are an extraordinary person, an example to follow. Only you can do so much of multi-skilled work, be it organizing get-togethers, carrying out all the temple functions and responsibility you have taken, all the social works you are doing, participation in club activities, at the same time rushing to Bhavani Sagar for your work and rushing back to Coimbatore for your friends and family. You are really amazing. You are an inspiration to the Evergreen family. May your future be as bright and blessed as you are. May you continue to be as strong as you are and continue to aid us for many more decades. Best of luck and best wishes, Valli. Hi Valli, wish you a happy 50th birthday, and we had a great opportunity to meet in person and wish along with the all evergreeners in Vanavihar Resort stay in the Indian Forest Service campus. Thanks for giving us the opportunity. நம்ம +1 +2 மட்டும்தான் எவர்கிரீனர்ஸ் ஸ்கூல் ஜிஹெச்எஸில் படித்தோம். அதுக்கப்புறம் எவர்கிரீனர்ஸ் குரூப்னால தான் வந்து வி ஆர் ஏபிள் டு மீட். ஆனால் வட்டியும் முதலமாக இந்த 4-5 வருஷத்தில் வந்து ஐ திங்க் வி ஹேட் மெயின்டைன்ட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ரியலி வெல், எஸ்பெஷலி பார்ட்னர்ஸ் இன் பைலட்டிங். எஸ்பெஷலி நம்ம வந்து இதுக்கு ஜிடிக்கு முன்னாடி லொக்கேஷன்ஸ் போயிட்டு ஒரு தடவை பைலட் விசிட் பண்ணி எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெய்யப்பன் பார்த்திபன் எல்லாம் சேர்ந்துட்டு கோத்தகிரியாக இருக்கட்டும் இல்லை ஏற்காடாக இருக்கட்டும், I think we had a great fun in moving around and finding the places and supporting our greeners. One unique skill what you have been having is to connect with friends on their birthdays and also even the wedding anniversaries.
நைட்டு 12 மணியாக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை காலையில் 6 மணியாக இருந்தாலும் இருக்கட்டும், ஃபஸ்ட் விஷஸ் கம்ஸ் ஃப்ரம் யூ ஆஸ் ஆல்வேஸ். ப்ளீஸ் கண்டினியூ டு டூ த சேம். And even for the kids, I think you are tracking it and keep up the good work. Professional front la vandu you've grown very well, and academics gold medalist ellame kelvipattirukom, ellame vandu paathirkom. We wish you to be successful as usual. And I like at least the agri field la specific vandu water department la work panniterka. Farmers எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் பீயிங் கிரியேட்டிங் தி அவேர்னஸ், பட் ஆல்சோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் த இம்ப்ளிமெண்டேஷன் பிளானுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் நிறையா ப்ரெசன்டேஷன், செமினார் கண்டக்ட் பண்ணுறது, இல்லை அசஸ்மெண்ட் ஃபார் யுவர் ஓன் ப்ரமோஷன்ஸ் எல்லாமே நடக்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவீங்க. டென்ஷன் உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனால் அது ஆக்சுவலாக வந்து உங்களை யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டென்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் பை நவ். ஸோ கீப் க்ரோயிங் அண்ட் எக்ஸல் இன் யுவர் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட். Personal field and பார்த்தா you are gifted to Mayappan, and Mayappan is gifted to have you. Very wonderful pair. Live long with a happy and healthy life. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? Lakshmanan, yes, he is also leading by example, and I'm sure he will be able to support our evergreeners. அந்த ஸ்லீப்பர் செல்ஸையோ இல்லை வந்து டிபியில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்கெங்கெல்லாம் வந்து போய் சுட முடியுமோ சுட்டுட்டு ஸ்பெஷல் ஃபோட்டோ ஃபார் டுடே அப்படின்னு போட்டு குரூப் வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க. வி லவ் தட். கீப் கண்டினியூ போஸ்டிங் தட். ஓகே ஆச்சி, வி விஷ் யூ ஒன்ஸ் அகெயின் கிரேட் days and years ahead, and live long healthy life. Take care. Bye. Hello Valli, happy birthday, happy 50th birthday, many more happy returns of the day. நல்லா இன்றைக்கி மாதிரி எப்போவும் வாழ்க்கையில் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக, நிம்மதியாக இருக்கணும். வாழ்த்துக்கள். Hi Valli, many more happy returns of the day. God bless you. வள்ளியம்மைனாலே கேரிங், ஷேரிங், coordinating, and especially remembering all of the friends' birthday. அது மட்டும் இல்லாமல் வெட்டிங் ஆனிவர்சரிஸ், குழந்தைகளோட பர்த்டே. எப்படி இவ்வளோ டைம் எடுத்து நீ எப்படி உன்னால் இது ஒர்க் பண்ண முடியும்னு தெரியல. யூஆர் கிரேட். அந்த பெரிய நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாதிரி. ஈவன் ஸ்கூல் குரூப் மட்டும் இல்லாமல் காலேஜ் குரூப்ஸ் எவ்வளோ பேரை மெயின்டைன் பண்ணுறதில்ல. இதுக்கெல்லாம் பின்னாடி மெய்யப்பன் சார் இருக்காரு. ஹி இஸ் ஹெல்பிங் எ லாட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மெய்யப்பன் சார். வள்ளியம்மைனாலே எங்கள் வீடை பொறுத்தளவுக்கு நீ ஒவ்வொரு வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்க. ஆனால் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு அவங்களுடைய பொண்ணு மாதிரியே அவங்க உன்னை நினச்சிக்குவாங்க. She takes a special care for you. Even my family members, எல்லாருக்குமே வள்ளியம்மைனா அவ்வளோ ஒரு பிடிக்கும். And we consider as you as our family member. நீண்ட நாள், நெடிய நாள், நீடூடி வாழ என்றென்றும் எங்கள் பிரார்த்தனையில் எப்பொழுதும் நீ இருப்பாய் வள்ளி. Have a blessed day.
Happy birthday to you.